தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து டெப்டி சிஎம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உறுதுணையாக கடந்த கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் 3.25 ஆண்டு காலம் வரப்போகுது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் இப்போதைய பொறுப்பேற்க ஐசிஆர்ஐ மற்றும் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர் அவர் நம்ம சதீஷ் சாராக இருக்கட்டும், அவர் சத்யசங்கர் சாராக இருக்கட்டும், குட்டிசாமி சார் எல்லாம் நான் படிக்கிற காலத்துலேருந்தே இருந்த எனக்கு ஆசிரியர் இருந்த ஸ்கூலில் இருந்தாலும் மற்றும் டேனி உள்ளிட்ட இங்கே கலந்து கொண்டு இருக்க மாணவ மாணவியர்கள், அதுக்கு உடற்கல்வி ஆசிரியர் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த சைக்கிள் போட்டி இல்லை, பல்வேறு போட்டிகள் கிட்டத்தட்ட 7,000, 8,000, 18,000 என்ட்ரி, போன வாரம் பேஸ்கெட் பாலுக்கு வந்துட்டு போனோம். அப்படி நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு விளையாட்டு வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலத்தில் வந்து நான் சொல்கிற ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எடுத்துக்கிட்டாலே சரி, சைக்கிள் தான். ஆனால் சைக்கிள்னா வச்சுருந்தாலே ஒரு பெரிய ஆளாக வந்து இருக்கும். சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள அனைத்து பாகமும் ஒர்க் ஆகும். நம்ம டாக்டர்லாம் தேடி போக வேண்டாம், நீங்களே எடுத்துக்கலாம். நம்ம உள்ள போகிறம்பலம் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மம்பி பிடிச்சி வேலை செய்கிற ஆள் சுகர் இல்லாமல் தான் இருக்காங்க. இங்கே பிறந்த பிள்ளைக்கு இருக்குது, 10 வயசு பையங்களுக்கு இருக்குது, 15 வயசு பையங்களுக்கு இருக்குது. நம்ம ஃபுல்லாக வந்து விஞ்ஞான உலகத்துக்கு அந்த மாதிரி மாறிட்டோம். மாறினாலும் உடல் ஆரோக்கியம். காலைல 6 மணிக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் என்ன சொன்ன மாதிரி 5:30 பணியை பொறுப்பேற்றுக்காமல் வந்தேன்னு சொன்னீங்க, அதுக்கு நன்றி. ஏன்னா முயற்சி செஞ்சால் தான் வெற்றி. உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன தைரியம் முடியும். நீங்கள் அப்போ தான் நல்லா படிக்க முடியும். இப்போ நீங்கள் 10th 12th ஏதாவது ஒரு டிகிரி கணக்கு பண்ணியிருப்பீங்க, அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் என்ன இருக்கோ அது வரைக்கும் டே டு டே ஸ்டடி பண்ணால் தான் போட்டி போட முடியும். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. மொபைலுக்கு என்ன டைமு, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன டைமு, கொஞ்சம் நேரம் வந்து புக்கு படிக்கணும். படிக்கிறது நம்மளோட ஆக்டிவிட்டியே மாறும். ஒரு 10 வயசில் எப்படி இருப்பீங்க, 20 வயசில் எப்படி இருப்பீங்க, அதான் 20 கிலோமீட்டர் 17 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க, 13 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால் இது நல்லா அங்கே அறிஞ்சு ஸ்கூல் படிக்கிறதுலாம் நம்மளோட உடற்கல்வி ஆசிரியர் தனி, ரெகுலராக உள்ள பாடம் சொல்கிற அடிச்செல்லாம் சத்தம் தான் போடுவாங்க. இதோட நீ படிக்கணும், பாஸ் ஆகணும். முதல்ல இதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் அதில் சைன் பண்ண முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் ஆகணும். முடியும், அதாவது எல்லோரும் நம்மளால் முடியுமா நீங்கள் நினைக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையோட கலந்து கொள்ள வாழ்த்துக்கள். இந்த வெற்றி பெற்றாலும் கலந்து கொண்டதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் எவ்வளோ நம்ம போட்டி நடத்த விடணும், உலகத்தில் உள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு டே டு டே அப்டேட்டுக்கு எப்படி கல்வி முக்கியமோ, உடல் ஆரோக்கியம் இருந்தால் மன தைரியம் எல்லாத்தையும் வெற்றி பெறலாம். இந்த ஆரோக்கியத்தை இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட சைக்கிள் காம்படிஷனில் ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கணும். ஒரு உறுதிமொழியாக நீங்கள் எத்தனை பேரை சைக்கிள் ஓட்ட வச்சிங்க, நிறைய பேர் ஓட்டாமல் இருக்காங்க, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். சைக்கிள் எத்தனை பேரை ஓட்ட வச்சிங்க, டெய்லி ஓட்ட வச்சிங்க உறுதியை எடுத்து உங்களால் ஒரு 10 பேர் 20 பேர் சைக்கிள் ஓட்டுற இளைஞர்களும் உருவாக்குகின்ற போட்டி. இந்த வாய்ப்பு எனக்கு நன்றி கூறி விடப்பட்டேன். நன்றி, வணக்கம்.